ஒருத்தர் நடந்து போயிட்டே இருந்திருக்கிறாரு. பூசணிக்காய் கடந்திருக்கு. சரி. தர்பூசணி இல்ல, சாம்பல் பூசணி, திஷ்டி பூசணி, சாம்பார் பூசணி, திருநெல்வேலி பக்கம் தடியங்காயின்னு பேரு. பூசணிக்காய் பார்த்தோன்னே அவனுக்கு ஆச்சரியமா போச்சு. பூசணிக்காய் உருட்டி பார்த்தேன், அது கொடியில காய்ச்சிருக்கு. பூசணிக்காய் கொடியில தானே காய்க்கும். ஆனாலும் மனசு ஏற்க முடியல. ஏன்னா கொடி ரொம்ப சிறுசு, காய் ரொம்ப பெருசு. விரலுக்கு தகுந்த வீக்கம் தானே இருக்கணும். கொடி சிறுசா இருக்கு, காய் ரொம்ப பெருசா இருக்கு. என்னது ஆச்சரியமா இருக்கு. கடவுளுக்கு அறிவே இல்லை, கடவுள் முட்டாள் அப்படின்னு சொன்ன. நாட்டில் கொல்லப்பைய கடவுளை முட்டாள் தான் சொன்னாங்க, கூடவே தான் நம்மளும் தெரிஞ்சோம். என்னத்தை சொல்ல. ஆனாலும் பாருங்க, சொல்லிட்டு பக்கத்துல ஒரு ஆலமரத்துல போய் படுத்தேன். ஆலம்பழம் ரொம்ப சிறுசா இருந்தது. மேல பார்த்து யோசிக்கிறேன், இவ்வளோ பெரிய மரம், ஒரு சின்ன பழம், சிறிய கொடி, பெரிய காய், கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லை. கடவுளுக்கு அறிவில்லை, கடவுள் முட்டாள்னு சொல்லிட்டு படுத்திருந்தேன். காத்து வந்தது, மரம் அசைந்தது, ஒரு பழம் நழுவி நெத்தியில விழுந்தது. அம்மானு எந்திரிச்சேன். இப்ப யோசிக்கிறேன், ஒரு சின்ன பழம் விழுந்ததுக்கே நெத்தி இந்த வழி வலிக்குது. ஒருவேளை நம்ம நினைச்ச மாதிரி பூசணிக்காய் மேல இருந்து விழுந்திருந்தா நம்ம தலை செதறுதங்காயா போயிருக்குமே. கடவுள் மிக பெரியவன். இறைவனை தவிர இங்க உலகத்தில் நிரந்தரம் என்பது ரெண்டு பொருள். ஒன்று பரம்பொருள், இன்னொன்று பைந்தமிழ். அப்படிப்பட்ட இறைவன் தான் இயற்கையாக, நதி நதியாக, ஆறு ஆறாக, கடல் கடலாக வைத்தான். மனுஷ பைய பேராசையில் அத்தனையும் தலைகளா போச்சு.